செல்லலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-12 வரை நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-12 வரை. The Gospel according to Saint Mark, chapter 2, verses from 1-12. 1-12 வரை அனைவரும் சேர்ந்து ஒரே வேளையில் வாசிப்போம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னம் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகரில் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதென்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கு முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். லூக்கா 5. அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. நாம் எல்லாரும் ஒரு அறிந்த ஒரு பகுதி. ஜனவரி மாதம் 4ஆம் தேதி தான் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று இதே மார்க் எழுதின சுவிசேஷத்திலிருந்து இதை நாம தியானித்தோம். ஆனா இன்றைக்கு வேறொரு பார்வையில லூக்கா, மத்தேயு அவர்கள் சொன்ன கருத்துக்களையும் எடுத்துக்கொண்டு அந்த நாளிலே மார்க்குவிலே நாம் தியானித்ததிலிருந்து தவறவிட்ட சில கருத்துக்களை இந்த நாளிலே நாம் அனைவருடைய பிரயோஜனத்திற்காய் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
கொஞ்சம் கவனிங்க. எழுப்புதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ரிவைவல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நேரடியா பைபிள்ல இல்லை. ஆனா எல்லாரும் எதுக்காக ஜெபிக்கிறோம் சொல்லுங்க? எதுக்காக ஜெபிக்கிறோம்? எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். இப்போ இன்றைக்கு கரண்ட் அஃபேர், இன்றைக்கு ஒரு கல்லூரியில, ஒரு பைபிள் காலேஜ்ல ரிவைவல் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மார்னிங் டிவோஷன்ல ஒரு ஆசிரியர் பாவ மன்னிப்பை குறித்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலே பேசினார். உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து தேவனிடத்தில் இரக்கம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று பேசினார். வாலிப பிள்ளைகள் அநேகர் உரத்த சத்தமாய் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்ய ஆரம்பித்தார்கள். கூட்டத்தை நிறுத்த முடியவில்லை. மாலை 6 மணிக்கு ஆரம்பிச்ச கூட்டம் கடந்த 3 நாட்களாக போய்கொண்டே இருக்கிறது. ஒரு 500 பேர் வர்றாங்க. எவ்வளவு நேரம் முடியுதோ அவ்வளவு நேரம் ஜெபத்துல இருக்கிறாங்க. அழுது தங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிறார்கள். ஒரு கூட்டம் இந்த வழியா போய்கொண்டே இருக்கும் பொழுது இன்னொரு கூட்டம் அந்த சாப்பல நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில, கிறிஸ்தவ சமுதாயத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற கரண்ட் ரிவைவல், இப்பொழுது இருக்கக்கூடிய எழுப்புதல். போன வாரமே நான் செய்தி கொடுத்த போது இடையில கொஞ்சம் அவங்களிடத்துல கேள்விகளை கேட்டு எழுப்புதலை குறித்து கொஞ்சம் அப்பவே நீங்க சென்ஸ் பண்ணி இருக்கணும். வாரம் இது தாண்டிட்டு 1904ஆம் ஆண்டு, நல்லா கவனிங்க, 1904ஆம் ஆண்டு மேரி என்கின்ற ஒரு பெண் பிள்ளை, வெறும் 21 வயது, வேல்ஷ் அப்படிங்கிற மொழியில, இங்கிலீஷ் மாதிரி வேல்ஷ் அப்படிங்கிற ஒரு மொழியில ஒரு வேதத்தை பெற்றுக்கொள்ள 36 மைல் காடு, மலை, பனி கட்டிகள் மத்தியிலே நடந்து போய் ஒரு வேதத்தை வாங்கி கொண்டு வந்து வாசிக்க ஆரம்பித்தாள். அப்படி வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் பரிசுத்த ஆவியை ஊற்றினார். வெறும் பைபிள் படிக்கிறப்போ, வேதத்தை வாசித்து கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட ஆரம்பித்தார். அதனுடைய விளைவு, கண்ணீரோடு அவள் தன் பாவங்களை அறிக்கை செய்து ஜெபிக்க ஆரம்பித்தாள். அவளுக்கென்று சில கல்லூரிக்கு செல்லக்கூடிய வாலிப பெண் பிள்ளைகள், ஒரு சின்ன குரூப் 5 பேர், அந்த 5 பேரோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். அந்த 5 பேரும் டர்ன்ல பைபிள் படிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப எல்லார்கிட்டயும் பைபிள் இல்லை, ஒருத்தரும் படிக்க ஆரம்பிச்சாங்க. படிக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் அவர்கள் குத்தப்பட்டவர்களாய் அழுது ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். பாவங்களை அறிக்கையிட ஆரம்பித்தார்கள். 2 வருஷத்துக்குள்ள 2 லட்சம் வாலிப பிள்ளைகள் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார்கள். 2 வருஷத்துக்குள்ள. இந்த எழுப்புதலுக்கு வேல்ஸ் எழுப்புதல் என்று பெயர். அங்க நடந்தது 2 காரியம்தான். வேதத்தை வாசித்தார்கள், அவர்கள் பாவத்தினாலே குத்தப்பட்டு கண்ணீரோடு தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். எழுப்புதல் வந்தது. அமெரிக்காவிலிருந்து வில்லியம் ஜே சேமோர் என்கின்ற ஒரு மனிதன், ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் பாஸ்டர், அவர் வேல்ஸுக்கு போய் அங்கே அந்த எழுப்புதலை அதில் கலந்து கொண்டு மறுபடியும் அமெரிக்காவுக்கு சென்றார். 1906ஆம் ஆண்டு அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல் ஆரம்பமானது. அந்த எழுப்புதல் 5 ஆண்டுகள் ஜனங்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். 50 நாடுகளுக்கு 500க்கும் அதிகமான மிஷனரிகளை அனுப்பினார்கள்.
இப்படித்தான் பெந்தெகோஸ்தே சபையே உருவெடுக்கிறது. 1921 இந்தியாவுக்கு, குறிப்பா தமிழ்நாட்டிற்கு இந்த பெந்தெகோஸ்தே அமைப்பு வருகிறது. இன்றைக்கு 100 ஆண்டுகள் கொண்டாடி விட்டார்கள். சரி, ஆனால் இன்றைக்கும் இந்த எழுப்புதலுக்கு சாராம்சம் மக்கள் கூடி வந்து வேதத்தை வாசித்து ஜெபிக்கிறதாக காணப்படுகிறது. இந்த பகுதியை மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3ஐயும் வாசித்ததிலிருந்து ஒரு காரியம் நமக்கு வெளிப்படுகிறது. இயேசுநாதர் கப்பர்நகும் என்கின்ற கிராமத்துக்கு போகிறார். இத ஜனவரி மாசம் முதல் ஞாயிற்றுக்கிழமை தியானிச்சோம். பேதுரு வீட்டுக்கு போகிறார். அது பேதுருனுடைய வீடு. இயேசு இந்த கிராமத்துக்கு வருகிறார். ரிவைவல், எழுப்புதலை மனதிலே வைத்துக்கொண்டு இதை சிந்தியுங்கள். பேக்ரவுண்ட்ல நான் இப்போ கொஞ்சம் ரிவைவல் பத்தி சொன்னேன்ல, இதை நினைச்சுக்கோங்க. இதை நினைச்சுக்கிட்டு இந்த செய்திய கேளுங்க. அதனுடைய முழு அர்த்தம் நமக்கு விளங்கும். இப்போ இயேசு கப்பர்நகும் கிராமத்துக்கு வருகிறார். திரளான ஜனங்கள் அவரை நெருக்கி வருகிறார்கள். வேத பாரகரும் அங்கே இருக்கிறார்கள் பேதுருனுடைய வீட்டில. இயேசுநாதர் அந்த வீட்டுக்குள்ளே போகிறார். அங்கே உபதேசம் பண்ணுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார், வசனத்தை சொல்லுகிறார். எதை சொல்லி இருப்பாரு? ஆகமங்களை சொல்லி இருப்பார். அது மாத்திரமா? தீர்க்க தரிசனங்களை சொல்லி இருப்பார். அது மாத்திரமா? அவரே ஜீவ வார்த்தையானவர் தம்முடைய வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பித்தார். அந்த நேரம் ஒரு 4 வாலிபர்கள் மேற்கூரையை பிரித்து ஒரு திமிர்வாதக்காரனை கட்டிலோடு இயேசுநாதர் பாதத்தின் இடத்திலே இறக்கினார்கள். இயேசு அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு கட்டிலில் படுத்து கொண்டிருக்கிற அந்த வாலிப பிள்ளையின் மீது மனதுருகி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். லூக்கா, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னதாக எழுதுகிறார். ஆனா மார்க்கு தான் விவரமா இதை எழுதியிருக்கிறார். காரணம் என்னன்னா, அது பேதுரு வீட்டில் நடந்தது. மார்க் எழுதின சுவிசேஷம் பேதுரு சொல்லி மார்க் எழுதினது. ஆகவே மார்க்ல தான் அங்க இருக்கக்கூடிய தகவல்கள் ரொம்ப துல்லியமானதாக இருக்கும். சரி, இங்க மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னது அஃபெண்ட் ஆயிட்டாங்க நிறைய பேர். இதுதான் இன்னைக்கு நாம சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு இயேசுநாதர் யாருக்கு சொல்றாரு? ஒரு படுக்கையிலே படுத்து கொண்டிருக்கிற திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்றார். கோவப்பட்டிருக்கணும்னா யார் கோவப்பட்டிருக்கணும்? அவன் தான் கோவப்பட்டிருக்கணும். என்னையா நீ என்ன போயிட்டு பாவங்கள் மன்னிக்கணும்னு சொல்ற? நான் என்ன பண்ணேன்? இது வழக்கமா மனுஷன் வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு வாக்கு. என்ன சொல்லுங்க? வழக்கமா மனுஷன் சொல்றது, நான் என்ன பண்ணேன்? இல்ல, எல்லாத்தையும் பண்ணது நீ தான், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஆனா நான் என்ன சொல்றது? எந்த தப்பு இல்லை, எந்த தப்பு இல்லை, நான் என்ன பண்ணேன்? உண்மை மனசாட்சிக்கு தெரியும், தப்பெல்லாம் யாரு தான்? எந்த தான். இங்கதான், இந்த இடத்துல தான் நாம தவற விடுகிறோம். அவன் அமைதியா இருக்கிறான். அங்க இருக்கிறாங்க ஒரு 4 பேர். அவங்க யாருன்னா வேத பாரகர். இவன் தேவ தூஷணம் சொல்லிவிட்டான் இயேசுநாதர். பாவங்களை மன்னிக்கிறதற்கு இவன் யார்? அவர்கள் சிந்தனையை இயேசு அறிந்து, அவர்கள் சிந்தனையை அறிந்து இங்க என்ன பண்ற? ஏதுப்பா, எது கஷ்டம்? பாவங்களை மன்னிக்கிறது கஷ்டமா, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்றது கஷ்டமா? இந்த 2ஐ கொண்டு வருகிறார். உங்களுக்கு முன்னால பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னா, மன்னிக்கப்பட்டுச்சா படலையான்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒருத்தர் வியாதியா இருந்தா ஜெபம் பண்ண பிறகு சுகமாயிட்டாங்களா இல்லையான்னு தெரியும். இது 2ல எது ஈஸி?
சுகப்படுத்துறது ஈஸி, எல்லாரும் சுகப்படுத்தலாம். சுகம் பெறதுக்காக எங்கெங்க போறோம் நம்ம? ஃபர்ஸ்ட் டிஸ்பென்சரிக்கு. ஆமா தானே? மைன்ஸ் போயிருந்தப்ப ஃபர்ஸ்ட் என்ன? டிஸ்பென்சரி. இப்ப என்ன வந்துச்சு? இங்க என்டிஎம் ஸ்கூல் கிட்ட ஹெல்த் சென்டர், பிரைமரி ஹெல்த் சென்டர். இங்க முடியலன்னு சிவில் ஹாஸ்பிட்டல், அங்க நல்லா இல்லைன்னு அப்படியே மசூதிக்கு அப்படியே ஒரு ரவுண்டு. அங்க யாரோ சொல்லுவாங்க, அங்க சாம்பியன்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால அப்படியே போனேன்னா அங்க 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 யாருக்கும் சொல்லாம அங்கிருந்து அங்க அம்பேத்கர் நகர்ல ஒருத்தர் ஜெபம் பண்றாங்க. அங்க போனேன்னா அவங்க முழுசா புட்டு புட்டு வச்சிடுறாங்க, என்னத்த தெரியல. ஆனா மனிதர்களுடைய ஒப்பீனியன் அப்படி மூட்டை கட்டி தூர வச்சிருங்க. இயேசுநாதர் அவர்கள் பொல்லாத சிந்தனைகளை அறிந்து, நீ நல்லா ஜாலியா நல்ல கவனிங்கள கொஞ்சம், இயேசுநாதருடைய அப்ரோச்சை பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான். இன்னைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எப்ப முடிக்கவே தெரியலையே, முடிச்சா நேரா போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு. அவங்களுக்கு இல்லை, ஆண்டவர் இன்னைக்கு என்னோட இடைப்பட மாட்டாரா? ஆண்டவர் இன்னைக்கு அவருடைய விரல் என்ன தொட்டுறாதா? அவர் என்னுடைய உள்ள கெட்டு போயிருக்கிற என் உறுப்புகளை சரி பண்ணிட மாட்டாரா? இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சிட மாட்டாரா? ஒரு அதிசயத்தை ஆண்டவர் என் வாழ்க்கையில காட்டிட மாட்டாரா? என்ன ஒரு முறை இன்னைக்கு கண்ணோக்கி பாத்திர மாட்டாரா? அப்படியே போற வழியிலெல்லாம் பார்த்தாராமே. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட அந்த அம்மா கூட 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகம் பெற்றுக்கிட்டாங்களாமே. 18 வருஷமா நிமிர முடியாத கூனியா இருந்தவங்களை ஆண்டவர் சுகப்படுத்திட்டாராமே. எனக்கு எப்போ வாழ்வு, எனக்கு எப்போ விடிவு காலம்னு நினைக்கிற அந்த ஒரே ஆத்மாவுக்குத்தான் இந்த அறையிலே செய்தி. மற்றவங்க எல்லாம் ஸ்பெக்டேட்டர்ஸ். மற்றவங்க எல்லாம் என்ன, ஓகே, பாவங்களை மன்னிக்கிறதற்கு இவன் யார்? பேசுறது ரொம்ப சுலபம். ஆனா இயேசுநாதர் அவர்கள் பொல்லாத சிந்தனைகளை அறிந்து சொன்னாரு, நீங்கள் இப்படிப்பட்ட பொல்லாத சிந்தனை கொண்டிருப்பது என்ன? எது சுலபம்? பாவத்தை மன்னிக்கிறதா, சுகப்படுத்துறதா? பாவத்தை மன்னிக்கிறது கஷ்டம், சுகப்படுத்துறது ஈஸி. சுகப்படுத்தி அவனை அனுப்பிடுறேன், அப்புறம் ஐ வில் ஹேண்டில் forgiveness of sin, பாவ மன்னிப்பை குறித்து அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடனாரு. அவன் எடுத்து நடந்துன்னு போயிட்டான். இது நமக்கு தெரிந்த ஸ்டோரி. ஆனால் இவர் பாவத்தை மன்னிச்சாரே, அதுக்கு இவர் ஒன்றை செய்ய வேண்டி இருந்தது. அதைத்தான் நாம் இந்த நாள்ல தியானிக்க வேண்டும். பாவத்தை மன்னிக்கிறதற்கு இவன் யாருன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு அவர் என்ன செய்யணும்? அதுதான் இந்த நாளில எல்லாருக்கும், தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு, சிநேகிதனே முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுக்கிறாய் அப்படின்னு தனிப்பட்ட யூதாசுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? ரட்சிப்பை கொடுத்தாரு. நான் உயிர் தெழுந்தேன் என்று சொல்லி சகோதரருக்கும் சீமோனுக்கும் போய் சொல்லுங்கள், அவன் என்னை மறுதலித்து விட்டு அழுது கொண்டிருக்கிறான் சொன்னாரு. என்ன தொடாதே, நான் இன்னும் பிதாவின் சமூகத்துக்கு ஏறி போகவில்லை. கல்லறையின் அருகே நின்று அழுது கொண்டிருந்த தனிப்பட்ட ஒரு ஆளுக்கு, மரியாளுக்காக முக்கியமான வேலையை நிறுத்திட்டு அவளை அட்டன் பண்ணாரு. இப்படி தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்காகவும் அவர் வேலை செஞ்சு, அவர் இப்ப தனிப்பட்ட வேலையை அவர் சிலுவையிலே செய்தார். யாருமே அவருக்கு அங்கே உதவி செய்யவில்லை. பிதா தம்முடைய முகத்தை மறைத்துக் கொண்டார், பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய முகத்தை மறைத்துக் கொண்டார். என் தேவனே, என் தேவனாகிய பிதாவே, என் தேவனாகிய பரிசுத்த ஆவியானவரே, ஏன் என்னை கைவிட்டீர்கள் என்று சொல்லி அங்கலாய்த்தார். அந்த நேரத்தில் கூட
3 மணி நேரம் தேவ கோபாக்கினையை அவர் சிலுவையிலே அடைந்த போது அவருக்கு துணையாய் ஒருவரும் இல்லை. கெத்செமனே தோட்டத்துல இயேசுநாதர் பஸ்காவை ஆசரித்து விட்டு அவர் தம்முடைய சீஷர்களை அழைத்து கொண்டு போகிறார். பௌர்ணமி இரவு. நல்லா கொஞ்சம் கவனிங்க. திராட்சை ரசம், அப்பம், நெருப்புல சுட்ட பஸ்கா ஆட்டுக்கறி இதெல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க. ஒரு 9 மணிக்கு அந்த விருந்து முடிந்திருக்கும். அவர்கள் மேல் வீட்டறையிலிருந்து நடந்து கிதரோன் பள்ளத்தாக்கை கடந்து கெத்செமனே தோட்டத்திற்கு போகிறார்கள். ஒரு ஏக்கர் அளவுக்கு ஒரு தோட்டம் மாத்தன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தோட்டத்தின் வாசல் அந்த கேட்டு கிட்ட 8 சீஷர்கள் உட்காந்துக்கினாங்க. பேதுரு, யோவான், யாக்கோபு மட்டும் இன்னும் கொஞ்சம் உள்ள கொண்டு போகிறார். இவங்க 3 பேர்கிட்ட ஸ்பெஷலா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. யாரு? 18 வருஷமா நிமிர முடியாத கூனிய பார்த்து இவளும் ஆபிரகாமின் குமார்த்தே இருக்கிறாளே என்று சொன்னவர், அவளை நிமிர வைத்தவர், பாடையை தொட்டு அந்த நாயின் விதவையினுடைய மகனை உயிரோடு கொடுத்தவர், 5 அப்ப 2 மீனை 5000 பேருக்கு கொடுக்கும்படியாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து கொடுத்தவர், இரவிலே படகிலே சீஷர்கள் சென்று கொண்டிருந்த போது அலையினால் அமிழ்ந்து போகத்தக்கதாக, படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக இருக்கிற நிலைமையிலே கடல் மேல நடந்து வந்து காப்பாற்றினவர். அவர் தான் இப்போ அவருக்கே ஜெபம் தேவைப்படுகிறது. அதுதான் இந்த முழு இந்த ஜனவரி மாசம் தொடங்கி தியானிச்சுட்டு வந்தோமே, அதனுடைய கிளைமேக்ஸ் இன்னைக்கு தான். அது என்ன தெரியுமா? அவருக்கே ஜெபம் தேவைப்பட்டது. யாருக்கு? எல்லாருக்காக ஜெபம் பண்ணவர். அவர் பேதுருவ, ஆண்டவரே நானா உம்மை காட்டி கொடுப்பேன். சாத்தான் உன்னை சுலகையில, அதாவது முரத்துல வச்சு புடைக்கிறதுக்கு அனுமதி கேட்டுக்கிட்டான். நானும் உன் விசுவாசம் நீங்காதபடி உனக்காக என்ன பண்றேன்? ஜெபம் பண்ணன்னு சொன்னார். அப்படிப்பட்டவர் கெத்செமனே தோட்டத்துல இந்த 3 நண்பர்களுடைய ஜெப உதவியை நாடினார். இந்த 3 நண்பர்களுடைய ஜெப உதவியை நாடினார். இவங்களுக்கோ நல்ல தூக்க மயக்கம், சரியான சாப்பாடு, சரியான சாப்பாடு. ஆகவே நல்ல தூக்கம், தூங்கிட்டாங்க. கல்லெறிகிற தூரத்துல கெத்செமனே தோட்டத்துல ஒரு ஒலிவ மரத்தின் கீழே ஒரு சின்ன பாறை, அதுகிட்ட முழங்கல் படிட்டு இயேசுநாதர் தன் முகத்தின் மீது முக்காடிட்டு கொண்டு அவர்கிட்ட இருந்த அந்த அழகான சால்வை, சகோதரிகள் அவருக்கு பிரசன்ட் பண்ணி இருந்த அந்த சால்வையிலாலே ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தி முக்காடிட்டு கொண்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். நல்லா கவனிங்க. தேவதூதர்கள் அவருடைய வேர்வையா நெற்றியில இருக்கக்கூடிய அவருடைய ரத்த நாளங்கள் வெடித்து பயங்கர பிரஷர், ஹை பிபி, ஹார்ட் அட்டாக்கே வரப்போகுது வர மாதிரி இருக்கிறது. நெற்றில இருக்கிற ரத்த நாளங்கள் வெடித்து வேர்வையானது ரத்த துளிகளாக வந்தது. தேவதூதர்கள் வந்து அவருக்கு என்ன பண்ணாங்க? பணிவிடை செய்தார்கள், அவருக்கு உதவி செய்தார்கள். கெத்செமனே தோட்டத்திலேயாவது அவர் ஜெபிக்கும் போது 3 நண்பர்கள் தூங்குனாங்க, தேவதூதர்கள் வந்து உதவி செய்தார்கள். ஆனால் எல்லார் பாவத்தையும் மன்னித்த இவர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டி இருக்கிறது. அந்த பாவத்தை நிவர்த்தி செய்ய வேண்டி இருக்கிறது. ஏதேன் தோட்டத்திலே ஏற்படுத்தப்பட்ட அந்த பாவத்துக்கு பரிகாரம் செய்ய வேண்டி இருந்தது. சிலுவையிலே தொங்கின போதோ யாருடைய துணையும் இன்றி தன்னந்தனியாய் நிர்வாணியாய் என்னுடைய பாவங்களை மன்னிக்க சிலுவையிலே தொங்கினார். சும்மா சொல்லிடுறது ஈஸி. யாரும் நம்ம கிட்ட சாரின்னு கேட்டாங்கன்னு வச்சு, யாரும் கேட்கறது இல்ல. அப்படி கேட்டாங்கன்னு தெரியும் நல்லா.
நம்மளுக்கு தப்புன்னு நல்லா தெரியும். என்ன ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம், பட்டிமன்றம் ராஜா ஆயிடுவோம். இல்லைன்னா நம்ம பாயிண்ட் தான் கரெக்டுன்னு எப்படியாவது. ஆனா உண்மை மனசாட்சிக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணிட்டோம். சொல்லுங்க, சொல்றோம் அத்த பாரு, 1-2 வாய்ஸ் கூட சொல்ல மாட்டேங்குது. ஏற்றுக்கொள்ற மனப்பான்மை இல்லை. ஆண்டவரே நான் இந்த தப்புன்னு சொல்ற மனப்பான்மை இல்லை. கூடவே சேர்த்து வச்சுருக்கிறோம், கூடவே பிச்சு வச்சுருக்கிறோம். Need to give it up. அதை விட வேண்டும். சிலுவையில யாரோட துணையும் இல்லை, தன்னந்தனியா இத்தனை அற்புதங்களை செஞ்சவர், இத்தனை பேருக்கு விடுதலை தந்தவர். இன்னொருத்தன் பெதஸ்தா குளத்தருகே 38 வருஷமா படுத்துன்னுக்கிறான். இயேசுநாதர் அவன்கிட்ட போயிட்டு கேட்கிறாரு, சுகமடைய விரும்புகிறாயா? ஏன்னா நிறைய பேருக்கு சிக்காக்குறது இஷ்டம். ஏன்னா அப்பதான் எந்த வேலையும் வீட்டுல இருக்கிறவங்க வேற யாருன்னா பாத்துக்குவாங்க. ஒரே தலைவலி, யாருன்னா அந்த அந்த டோலோ பாதி கொடு, கொஞ்சம் கருப்பு காப்பி கொடு, வேலை முடிகிற வரலாம். வீட்டுல வேலை எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு இப்பதான் என்ன விட்டுச்சு, தலைநோவு விட்டுச்சுன்னு நினைச்சுக்கிறோம் இல்ல. நல்லா கவனிங்க, இயேசுநாதர் தன்னந்தனியாய் ரட்சிப்பின் வேலையை செய்து முடித்தார். 38 வருஷமா படுத்துங்கிறான். அவங்ககிட்ட போயிட்டு கேட்டார், சுகம் அடைய விரும்புகிறாயா? ஏன்னா அவன் அங்கேயே கம்ஃபர்டபுள் ஆயிட்டான், அங்கேயே செட்டில் ஆயிட்டான். 38 வருஷமா. 20 வயசுல ஒருத்தன் வேலைக்கு போனா 58 வயசுல ரிட்டையர்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வேலை செய்யற அந்த வருஷங்கள் எத்தனை? 38. அவ்வளவு ஆண்டுகள் குளத்தருகே கழிச்சுட்டான். சுகமடைய விரும்புகிறாயா? அவன் சொன்ன பதில், ஆண்டவரே, தேவதூதன், ஐயா தேவதூதன் வந்து இந்த குளத்தை கலக்கும் பொழுது என்னை கொண்டு போய் சேர்க்க யாரும் இல்லை. நான் போவதற்கு முன்பதாக வேறு யாரோ சென்று விடுகிறார்கள். அப்ப இயேசுநாதர் அவன் என்ன பண்ணாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு, இந்த திமிர்வாதக்காரனுக்கு சொன்ன அதே வார்த்தை, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். எடுத்துக்கொண்டு அவன் நடந்தான். அப்படிப்பட்டவருக்கு ஜப உதவி தேவைப்பட்டது. நம்முடைய நண்பர்களிடத்துல, சீஷர்களிடத்துல கேட்டார், எனக்காக 1 மணி நேரம் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அவங்க தூங்குனாங்க. அப்புறம் வேலை வந்தது, யூதாஸ் வந்தான், நமக்கு தெரியும். கட்டி பிடிச்சான், முத்தம் கொடுத்தான். அவனுக்கும் ரட்சிப்பை கொடுத்தார். சிநேகிதனே, முத்தத்தினாலா என்னை, அதை தொடர்ந்து கைது செய்யப்பட்டார், சிலுவையிலே ஏற்றப்பட்டார். இப்ப சிலுவையிலே அவர் தன்னந்தனியாக தேவ கோபாக்கினை அடைகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னதும் சூரியன் மறைந்தது, சந்திரன் மறைந்தது, நட்சத்திரங்கள் ஒளி கொடுக்கவில்லை, காரிருள் மூடிக்கொண்டது. 3 மணி நேரம் தன்னந்தனியாய் தேவ கோபாக்கினையை அடைந்தார். இப்ப சொன்னார் இல்ல, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு. அந்த மன்னிக்கிற அதிகாரத்தை எப்படி பெற்றார் தெரியுமா? 3 மணி நேரம் தேவ கோபாக்கினையை அடைந்து, பிதாவை விட்டு, பரிசுத்த ஆவியானவரை விட்டு பிரிந்து, செப்பரேஷன் ஃப்ரம் the Father and the Holy Spirit. பிதாவை விட்டு, உலக தோற்றம் முதற்கொண்டு இவர் பிதாவை விட்டு பிரிந்ததில்லை, பரிசுத்தாவியை விட்டு பிரிந்ததில்லை. அந்த அவர்களை விட்டு பிரிந்து தன்னந்தனியாய் சிலுவையிலே இந்த பாடுகளை அனுபவிச்சார். எப்படி? தேவ கோபாக்கினே அனுபவிக்கும் பொழுது அவர் என்ன நிலைமையில இருந்தார்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். இது எனக்கு கொஞ்சம் பாருங்க. இந்த மணிக்கட்டுல ஆணி கடவப்பட்டிருக்கு. கை அந்த இந்த அப்படியே அது அருந்து தொங்காதபடிக்கு கயிறு கட்டப்பட்டிருக்கு 2 கையிலையும். காலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த காலை ஊனி நெஞ்ச தூக்கி மூச்சு எடுத்துட்டு விடணும். எலும்புகள் எல்லாம், ஜாயிண்ட் எல்லாம் விட்டுட்டுக்குது. அப்படியே இந்த மூச்சு திணறல் ஏற்படும். ஸ்ட்ரென்த் கொடுத்து
நிமிர்ந்து மூச்சை விட்டுட்டு கீழே போகணும். இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிதான் நடந்து கொண்டு இருக்கிறது. 3 மணி நேரம். கை ஃப்ரீயா இல்ல, காலு ஃப்ரீயா இல்ல, தலையில முள்முடி, சிலுவையிலே கடாவப்பட்டிருக்கிறார். ஒண்ணுமே ஒரு மனுஷனால செய்ய முடியாத நிலை. அதிகப்படியாக செய்யக்கூடியது தன் முகத்தை என்ன பண்ண முடியும்? திருப்ப முடியும். இந்த பக்கமோ பார்க்க முடியும். அதுக்கும் பிரயாசப்படணும். எல்லா பலத்தையும் இழந்தவராய் இந்த தேவ கோவாக்கினை அவர் அனுபவித்தார். நீயும் நானும் பலன் பெறும்படியாய், நாம் எல்லாரும் பலன் பெறும்படியாய் அவர் எல்லா பலத்தையும் இழந்தார், எல்லா சுகத்தையும் இழந்தார். ஒரு மனிதனுடைய சரீரத்துல எப்பேற்பட்ட வேதனைகளை சகிக்கணுமோ அப்படிப்பட்ட உயர்ந்த வேதனையை, அதிகப்படியான வேதனையை சகித்துத்தான் உனக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பை சம்பாதித்து கொடுத்தார். கேட்கிறப்போ இங்க உன் மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னது சுலபம். ஆனால் அதை நிறைவேற்றி காட்டினார் சிலுவையிலே. அப்பொழுதுதான் அது நிறைவு பெறுகிறது. தன்னந்தனியாய் அவர் சிலுவையிலே நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இவரை குறித்து நம்ம ஒப்பீனியன் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம கருத்து. நாம் தேவனால் அடிக்கப்பட்டு அவர் வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நாம் விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஆகவே நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அந்த 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 டிஸ்கிரிப்ஷன் இருக்கு பாருங்க, அந்த விளக்கம் இருக்கு பாருங்க. அவரு 10,000களில் சிறந்தவர். 800 கோடி பேர் ஒரு மைதானத்துல இருந்தா இவர் மட்டும் தனியா தெரிவாரு. அப்படிப்பட்டவர் முகரூபத்தை இழந்து, அழகை இழந்து, பலத்தை இழந்து, அவருடைய தாயாரே அவரை யார் என்று கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு போய் எல்லாவற்றையும் இழந்தவராய், பலத்தை இழந்து, ரத்தத்தை இழந்து, உருவத்தை இழந்து, என்னென்ன இருக்குமோ எல்லாவற்றையும் இழந்து, இவர் யாரு? அண்ட சராசரங்களை படைத்த பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அவங்க அப்பாவை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒரு ராஜா ஜெபம் பண்றான், இவங்களுக்கு எதிரா தொல்லான கூட்டம் வந்து விட்டார்கள், 10 லட்சம் பேர் வந்துட்டாங்க, நாங்க 5,70,000 பேர் தங்குறோம், எங்களால அவங்கள போய் ஜெயிக்க முடியாது. ஜெபம் பண்ண ஆண்டவர் பார்த்தார், நான் பார்த்துக்கிறேன். ஒரே ஒரு தூதனை அனுப்புனார். அவன் அப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டான். காலையில பார்த்தா அத்தனை பேரும் செத்து கிடக்கிறார்கள். அப்போ சடனா ஒரு வாதை அந்த ராத்திரி வந்து இருக்கிறது, 10 லட்சம் பேரை கொன்றுச்சு. அப்படிப்பட்ட சேனைகளின் கர்த்தர் அவருடைய மகன் தான் சிலுவையில இப்ப நேராயுத பாணியா தொங்கிக் கொண்டு இருக்கிறார். அதாவது ஒருத்தன் ஓங்கி அடிக்கிறான் ஏசுநாதரை. இந்த காட்சியை கற்பனை பண்ணி பாருங்களேன். சர்வ வல்லமை படைத்த பிதா மேல இருந்து இந்த கூரை இங்க நின்னு பார்த்துங்கிறார். ஒருத்தன் ஓங்கி அடிச்சான். பிதா என்ன பண்ணிருப்பாரு? அவர் சுண்டவர்ல நீட்டி அடிச்சவன் கைய அப்படியே நிக்க வச்சுட்டுப்பாரு. பலிப்பிடமேன்னு ஒரு பழைய ஏற்பாட்டுல ஒருத்தன் கையை நீட்டி என்ன பண்ணான்? பேசின பாரு, கை எப்படியே நின்றுச்சு, இப்படியே நின்றுச்சு. இன்னொருத்தன் வந்து ஜெபம் பண்றதெல்லாம் அப்படியே நின்றுச்சு. ஏசுநாதர கன்னத்துல அறைய வந்தவனை பிதா பார்த்து என்ன பண்ணிட்டு பாரு, சொல்லுங்க, ஸ்டாப் பண்ணவன அந்த கை அப்படியே நின்றுக்கும். ஒருத்தன் முள்மூடி சூட்டி தலைமையில அடிச்சானே, கண்ணை மூடிட்டு கொட்டினாங்களே, அவங்களெல்லாம் ஏசுநாதர் அவங்கள தண்டிக்க நினைச்சிருந்தா என்ன பண்ணிருப்பாரு? பிதாவாகிய தேவன் காப்பாற்றிருப்பார். கை வந்துருச்சு, தன் பிள்ளைய காப்பாற்ற. உன் முகத்தையும் என் முகத்தையும் பார்த்தாரு. தன் மகனை பாட அனுபவிக்க விட்டு விட்டார். பிதாவினுடைய அன்பு இது.
லவ் ஆஃப் த ஃபாதர். குமாரன் இவ்வளவு கஷ்டப்படுகிறதை பிதா பார்த்து சகித்து கொண்டிருந்தார். காரணம் என்னன்னா, குமாரனின் பாவ மன்னிப்பின் தியாகத்தின் பலியின் மூலமாக நீயும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்கு தன்னந்தனியா இந்த வேலையை இயேசுநாதர் சிலுவையிலே செய்து முடித்தார். அப்புறம் எல்லா நிலைகளிலும் மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிற முழு அதிகாரம் என் ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே இருக்கிறது. அதே வார்த்தையை இந்த நாள்ல உனக்கும் எனக்கும் அவர் தர விரும்புகிறார். மகனே மகளே உன் பாவங்கள் உனக்கு. அப்ப அடுத்த கேள்வி, எனக்கு தேவை சுகம், இவர் என்ன குத்தனுங்கிறாரு? முடிச்சுட்டேன், ஒரே நிமிஷம் கன்க்ளூஷன் வந்துட்டேன், பைபிளை மூடிட்டேனே, நோட்ஸ் கூட முடிச்சிட்டேன். அப்பதான் நம்புவீங்க நீங்க. எங்க பெரிய இப்படி சொல்லியே ஒன்றரை ஊர் பேசுவார். 2.5 மணி நேரம் குறைஞ்ச பிரசங்கம். நான் அப்படி பண்ணா என்ன பண்ணுவீங்க? வர ஞாயிற்றுக்கிழமையில இருந்து 2.5 hours மெசேஜ். என்ன பண்ணுவீங்க? வேற சர்ச்சுக்கு போயிடுவாங்க. இன்னும் 35 நிமிஷம் முடியல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னந்தனியாய் உன்னுடைய என்னுடைய பாவத்தை மன்னிக்க அவர் அந்த மிகப்பெரிய போரை நடத்தி, மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்டார். அந்த பெரிய போராட்டத்துக்கு பிறகு அவருக்கு தாகம் ஏற்பட்டது. சொன்னார், என்னன்னு? தாகமாய் இருக்கிறேன். அவர் அனுப்பப்பட்ட வேலை முடிஞ்சிருச்சு, அவருக்கு தெரியும். சொன்னாரு, முடிந்தது. எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு வெற்றி வீரனாய், பிதாவே உமது கரத்தில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று உரத்த சத்தமாய் நம்முடைய ஜீவனை விட்டார். மார்த்தாள் கிட்ட சொன்னார். ஏன்? அப்புறம் உயிரோடு இருந்த போது மற்ற சீஷர்களிடத்துல சொன்னாரு, நான் என்னிடத்துல ஜீவன் இருக்கிறது, அதை கொடுக்கவும் அதை எடுக்கவும் எனக்கு என்ன இருக்கிறது? அதிகாரம் இருக்கிறது. அந்த ஜீவனை உனக்கு தருகிறேன் என்று நமக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, திரளான ஜனக்கூட்டம் இருக்கும். ஆனா அவர் தனி மனிதனுக்கு சுகத்தை கொடுத்து கொண்டே வந்தார். ஆனால் அந்த சுகத்தை, அந்த பாவ மன்னிப்பை கொடுக்க அவர் தனி மனிதனாய் சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுக்க வேண்டி இருந்தது. அவர் கொடுத்தார். தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். அவருடைய பிரதானமான உறவாகிய பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் இருந்த உறவை பணயம் வைத்து தனி மனிதனாய் சிலுவையிலே தேவ கோபாக்கினையை அனுபவித்து உனக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை சம்பாதித்து கொடுத்தார். இப்ப என்னுடைய கேள்வி, how precious is this forgiveness? இந்த மன்னிப்பு எவ்வளவு வெளியேற பெற்றது? இது எவ்வளவு வெளியேற பெற்றது? ஒரு 5 ரூபாய் மதிப்பா? ஒரு 50 ரூபாய் மதிப்பா? ஒரு 500 ரூபாய் மதிப்பா? இது எவ்வளவு விலையேற பெற்றதாய் நாம் கருதுகிறோம்? நீ பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பு, நீ பெற்றுக்கொண்ட இந்த மீட்பு எவ்வளவு விலையேற பெற்றது? How expensive it is, how precious it is. எவ்வளவு விலையேற பெற்றது இது? எவ்வளவு விலையேற பெற்றது இது? தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். He emptied himself. தம்மை தாமே வெறுமையாக்கினார். உலக அண்ட சராசரங்களை படைத்த பிதாவாகிய தேவனுக்கு ஒரே பேரான குமாரன் என்கின்ற அந்த பெரிய பதவியை, ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை விட்டு கொடுத்து பாவம் மன்னிப்பாகிய மீட்பை உனக்கும் எனக்கும் சம்பாதித்து கொடுத்தார். அப்போ அவர் மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னால் அதை சொல்ல எல்லா அதிகாரமும் அவரிடத்தில் இருக்கிறது. பெற்றுக்கொண்ட நாம், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? மார்க்கு 2:12 கடைசி பகுதி.
எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி உன்னுடைய பாவ மன்னிப்புக்காக நீ என்ன பண்ணணும் சொல்லுங்க. தேவனை ஒன்றுமில்லை நான் ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, நான் துரோகி, நான் எத்தன், நான் ஏமாற்றுகிறவன், நான் அக்கிரமக்காரன். ஆனால் என் பாவங்களுக்காக நீர் சிலுவையிலே மரித்து முடிவிலேற பெற்ற இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு கொண்டீர். அதற்காக உம்மை நான் சொல்லுங்க. இது நம்முடைய எண்ணமாய் இந்த வாரம் முழுவதும் இருக்கட்டும். என்னை மன்னிச்சதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த கேட்டது சுகம், கொடுத்தது மன்னிப்பு. கேட்டது சுகம், கொடுத்தது மன்னிப்பு. இப்போ இது ரெண்டுல எது பெருசு? மன்னிப்பு தான். ஏன்னா சுகம் தானா வரும். ஹல்லேலூயா. தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி உன்னை பிள்ளையாக மகனாக மாற்றிக்கொண்டபடியினாலே உன்னுடைய சுகம் உனக்கு தானா வந்து கிடைக்கும். உன்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு தானா வந்து, உனக்குரியது தானா வந்து உனக்கு கிடைக்கும். அந்த பெரிதான ரட்சிப்பை இந்த நாள்ல ஆண்டுடைய சமூகத்துல மறுபடியுமா ரெனியூ பண்ணிக்கணும். ஒரு நிமிஷம் நான் பிரைவேட் டைம் கொடுக்க விரும்புகிறேன். செட்டில் வித் காட். ஆண்டவரோட சரி பண்ணிக்கங்க. முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை மன்னியும்